இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற அந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு என்று சொல்லி பற்றி கொண்டிருப்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட எதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 27வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11:27 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமை வரும். இன்னைக்கு நாம் நன்மை செய்வதை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்வதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்துல 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. இன்னைக்கு நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம்? நன்மை செய்வதை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை குறித்தான ஒரு கேள்வி நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்ய நாம் தேட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சாலமோன் சொல்லி இருப்பதை கூட நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல கூட இப்படியாக எழுதியிருக்கிறது, நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளாகிய கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் பிழைக்கும்படி நன்மையை தேடுங்கள், தீமையை தேடாதிருங்கள். ஆனால் எதை தேட வேண்டுமா? நீங்கள் நன்மையை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ளுகிறாய், ஆத்துமாவை அழிவுக்கு நேராய் அல்ல, ஆத்துமாவை ஐஸ்வர்யத்திற்கு நேராகவும் ஆத்துமாவை உயிர்ப்புக்கு நேராகவும் நம்மால் வழி நடத்த முடியும். இன்னைக்கு ஒரு சம்பவத்தை வேதத்துல நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆபேல் குறித்து நமக்கு தெரியும், ஆபேலுடைய சகோதரனை குறித்தும் நமக்கு தெரியும். இந்த ஆபேலுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? ஆபேலுக்கு மேலே அவனுடைய சகோதரனுக்கு ஒரு கோபம் வருகிறது. இதனால் அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆபேலை கொன்று போடுகிறவனாய் கூட பார்க்கிறோம். காயின் ஆபேல் மேல் பாய்கிறான், ஆபேலை கொன்று போடுகிறான். ஆபேல் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறான். இப்பொழுது காயினிடத்துல ஒரு காரியத்தை பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, ஆபேலும் தன் மந்தையில் தலையீச்சுகளில் அவைகளை கொழுமையானங்கள் சிலவற்றையும் கொண்டு வந்தால், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் கூட இருக்கிறார். இப்போது 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிற, இப்போது காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். பாருங்கள், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என்ன செய்யுமா? வாசற்படியில் படுத்திருக்குமா? யோசித்து பாருங்கள், ஒரு வாசற்படியை தாண்டி தான் ஒரு வீட்டுக்குள்ளாக நாம் வருகிறோம். நாம் நன்மை செய்யாமல் யாருக்காவது தீமை செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அந்த பாவம் நம்முடைய வாசற்படியில் இருக்கும். ஒருவேளை நாம் அவர்களுக்கு தானே தீமை செய்கிறோம் என்கிறதான எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் அந்த தீமையின் பலனை நாம் நம்முடைய வீட்டிற்குள்ளாக எடுத்து கொண்டு வருகிறோம். வாசற்படியை மிடித்துதான் நாம் வர வேண்டும். தீமையின் பலனை நாம் வாசற்படியின் வழியாய், அந்த தீமை, அந்த பாவமானது அதில் படுத்திருக்கிறது, அந்த பாவத்தை சுமந்து கொண்டு நாம் வீட்டிற்குள்ளாக வருகிறோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்திற்கும் யாக்கோபு எழுதின நிருபத்துல ஒரு வசனம் இருக்கிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் இருப்போமானால்
அது அவனுக்கு பாவமா இருக்கிறது. நாம் இவருக்கு நன்மை செய்ய வேண்டும், இவருக்கு இந்த அனுக்கிரகத்தை நாம் செய்ய வேண்டும், இவருக்கு தீமை செய்யக்கூடாது என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் நாம் அதை செய்யாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பாவத்திற்கு உட்படுகிறவர்களா இருக்கிறோம், நாம் பாவத்திற்கு கடனாளிகளா இருக்கிறோம். நம்முடைய வாசற்படியிலே பாவத்தை சுமந்து செல்கிறவர்களாய் கூட நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல கூட இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இப்ப தீமை யாருக்கு வருகிறது? நன்மை செய்யாதவர்களுக்கு தீமை வருகிறதே தவிர நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை வருவதில்லை. யார் நன்மை செய்யவில்லையோ அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தங்களுக்கு தானே தீமையை வருவித்துக் கொள்கிறதை கூட நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவரை பிடிக்கும்படியாய் கெத்சமனே தோட்டத்திற்கு பலர் வருகிறார்கள். அப்பொழுது அவரோடு கூட இருந்தவர்கள் மல்கூஸ் என்கிறவனுடைய காதை அவன் வெட்டுகிறான். கர்த்தர் நினைத்திருந்தால் அந்த இடத்துல அவனுக்கு அந்த தீமையை அனுமதித்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், கர்த்தரை பிடிக்கும்படியாய் வந்த அந்த மல்கூசுக்கும் கர்த்தர் அவன் காதை தொட்டு அவனை சுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். காதை தொட்டு அவனுக்கு பெரிதான ஒரு சுகத்தை, மேலான சுகத்தை கர்த்தர் மல்கூஸ் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தீமையை கர்த்தர் நன்மையினால் வெல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்ப்போம். இந்த தீமை செய்கிறதான குணம் நமக்கு இருக்கிறதுனால் எத்தனை பேரிடத்துல நாம் பகையாளிகளா இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம் என்று சொன்னால் அதுதான் அவர்களுக்கு கொடுக்கிறதான ஒரு சிறந்த பதிலடியா இருக்கும். உலக பிரகாரமாய் கூட நாம் இப்படி ஒரு திருக்குறளை வாசிக்கிறோம், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்து விட. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு தீமையை ஒருவர் விளைவித்தாலும் அந்த தீமைக்கு விரோதமா இருக்கிறதான நன்மையை அவர்களுக்கு செய்து அந்த விரோதத்தை, பகையை நாம் முடிக்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. ரோமர் 12:21, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இன்னைக்கு வெற்றி எங்கே இருக்கிறது? நன்மை செய்கிறவர்கள் இடத்துல வெற்றி இருக்கிறது. ஓகே, பரவாயில்ல, இவர்கள் எனக்கு இதை செய்து விட்டார்கள், இட்ஸ் ஓகே, நான் இதை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு கூட நாம் அந்த இடத்தை விட்டு கடந்து போய் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய காரியம் வரும்போது அந்த இடத்துல அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும், அதற்காக நாம் விரும்ப வேண்டும், நன்மை செய்ய விரும்ப வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க, ஏதாவது ஒரு நன்மை செய்வதற்கு எனக்கு ஒரு கிருபை ஏற்படுத்தி தாங்க, ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாங்க என்று சொல்லி கர்த்தரிடத்துல நாம் கேட்போமானால் கர்த்தர் அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், அப்போ இன்னைக்கு நன்மை செய்யாதபடிக்கு நம்ம தடுக்கிறதான எல்லா காரியத்தையும் எடுத்து போடுவோம். ஒருவேளை பகை உணர்வா இருக்கலாம், பெருமையின் குணமா இருக்கலாம், எப்படிப்பட்ட குணமா இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நன்மை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். தீமையை நன்மையினால் வெல்வோம், நன்மையை பற்றி கொண்டிருப்போம். அதைதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். தேவன் நாமே இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே அப்பா, நன்மையை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அநேக நேரத்துல நாங்கள் நன்மையை விரும்பாதபடிக்கு ஆண்டவரே எங்களின் சுயத்தின் காரியங்களை எங்களை தடுத்து கொண்டிருக்கிறது சுவாமி. அது எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து போட நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த அப்பா, இந்த தீமையை நாங்கள் நன்மையினால் வெல்ல உதவி பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் இல்லாத இன்ப நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை மகிமை